வீத்திரி குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். அன்பு நண்பர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கடந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட் பிளான் சம்மந்தமாக பேசியிருந்தேன். அது சார்ந்த கூடுதலான ஒரு தெளிவு கொடுப்பதற்கான ஒரு சிறப்பு வீடியோ இந்த வீடியோ. அதாவது நம் நிறுவனத்துடைய இந்த ஸ்டூடெண்ட் பிளானுடைய விஷன் நான் கடந்த வீடியோவிலே லைட்டாக சொல்லியிருந்தேன். என்னென்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல், அதாவது நல்ல ஒரு மோட்டிவேஷன், நல்ல ஒரு லைஃப் கைடன்ஸ், நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்ஸு, ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வர்ற மாதிரியான சில விஷயங்களை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சோசியல் ப்ராஜெக்ட் தான் இந்த ஸ்டூடெண்ட் பிளானே தவிர இது பியூர்லி பிஸ்னஸ் பிளான் கிடையாது. அதாவது அந்த ஸ்டூடெண்ட் இதை பிஸ்னஸ் பிளானாக ப்ரொமோட் பண்ணவே முடியாது. அஸ் பர் 18 வயசு வரைக்கும் நம்மளுடைய நிறுவனத்தில் இந்த பிளானில் 11 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் இந்த பிளானில் ஜாயின் பண்ண முடியும். ஆனால் ஜாயின் பண்ணுறது பியூர்லி பர்பஸ் என்னென்னா வீடியோ பார்க்குறது, அதன் மூலமாக அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் மாற்றம் கொண்டு வர்றது தான் நம்ம நிறுவனத்தோட நோக்கமே தவிர அவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை அவங்க ஐடி கீழே பிஸ்னஸ் பண்ண நினச்சா ஆஸ் எ பேரண்ட்ஸ் பண்ணலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பிள்ளைக்கு நான் ஐடி போட்டிருக்கேன் அப்படின்னா, நான் அந்த பிள்ளைகிட்ட என்ன செய்யக்கூடாதுன்னா இந்த பிளானை புரிய வைக்கவோ, இந்த பிளானை அந்த பிள்ளைகிட்ட சொல்கிறதோ அது சொல்லவே கூடாது. அந்த பிள்ளைக்கு நீங்கள் ஒன்றே தான் சொல்லணும். அந்த பிள்ளையோட அந்த ஷெடியூல், அதாவது காலையில் 5 மணிலேருந்து 6:20க்குள்ளே இந்த மாதிரி ஒரு வீடியோ ஓடும். இந்த வீடியோ பார்த்து நீ என்ன புரிஞ்சுக்கிட்டியோ அதை ஃபீட்பேக் போடுன்னு சொல்லணும். அதே மாதிரி ஈவினிங் அந்த க்ரீன்வே ஷெடியூலில் 3 வீடியோ ஓடக்கூடிய டயத்தை சொல்லி இந்த மாதிரி வீடியோ ஓடுது, அந்த வீடியோ பார்த்து ஃபீட்பேக் போட்டுன்னு சொல்லணும். அந்த பிள்ளைகள் அந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு பழகிறதுக்கு மட்டும்தான் அஸ் எ பேரண்ட்ஸ் சொல்லணும். இதை பிஸ்னஸ் பிளானாக ப்ரொமோட் பண்ணுறதோ, இதை பிஸ்னஸ் பிளானாக அந்த பிள்ளையோட எதிர்காலத்துக்காக இங்கே ஒரு ஃபண்டை க்ரியேட் பண்ண நினச்சிங்கன்னா பண்ணலாம். யார் பண்ணணும்னா பேரண்ட்ஸ், நீங்கள் பண்ணலாம். அந்த பேரண்ட்ஸாக இருந்து அவங்க அது கீழே ஐடி போட்டு ஒரு வேலெட்டில் அமௌண்ட் ஏறிச்சுன்னா அந்த வேலெட்டில் இருக்க அமௌண்ட் அந்த குழந்தையுடைய 18 வயசுக்கு பின்னால் அந்த குழந்தைக்கு ஒரு பேன் கார்டெல்லாம் க்ரியேட் பண்ண பின்னால் 18 வயது பூர்த்தியான பின்னால் அந்த வேலெட் பணத்தை அந்த குழந்தையால் ரெடி பண்ணிக்க முடியும். அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு அது பயன்படக்கூடிய ஒரு அமௌண்ட்டாக அமையும். ஆனால் அதற்கு அந்த குழந்தைய எந்த வகையிலும் பிஸ்னஸில் ஈடுபடுத்தக்கூடாது. அதாவது 11 வயதுலேருந்து 18 வயது வரைக்கும் ஐடி போட முடியுமே தவிர அவர்களுக்கு தொழில் பண்ண உரிமை, அதுக்கு கொஞ்சம் கூட அங்கீகாரம் இல்லை. அதற்கு பதிலாக அந்த ஐடிக்கு கீழே பேரண்ட்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். அதற்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அந்த குழந்தைக்கு வீடியோ பார்க்குறது மட்டும்தான் கான்செப்ட்டு. அந்த குழந்தைக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன டாஸ்க், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 4 வீடியோ க்ரீன்வே ஷெடியூலில் காலையில் முதல் வீடியோ அந்த குழந்தைக்கு அதிகாலையில் எந்திக்கக்கூடிய நல்ல பழக்கத்தை உருவாக்க, ஈவினிங் 5:30 மணிலேருந்து 9:30 மணிக்குள்ளே 3 வீடியோ, ஸ்பெஷல் வீடியோ கிடையாது. ஒரு நாளைக்கு 4 வீடியோ, மாதம் 120 வீடியோ. அந்த வீடியோ பார்க்குறது மூலமாக அந்த ஒரு 3 லிபரல் ஒவ்வொரு மாதமும் அந்த குழந்தைகளுக்கு அலவுடு வித் பெர்மிஷனோட. ஸோ இந்த ஒரு பெர்ஃபெக்ட் மந்தை 12 பெர்ஃபெக்ட் மந்த் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா, அதை 12 மாதத்தை அவங்க பெர்ஃபெக்ட் மந்தாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 25,000 ரூபா பணத்தை அந்த குழந்தையுடைய அந்த நன்னடத்தையை பாராட்டி அவங்க பேரண்ட்டுக்கு கொடுக்குறோம். ஸோ இதை அவங்க பேரண்ட் தான் ரிசீவ் பண்ண முடியுமே தவிர அந்த குழந்தைக்காக நம்ம கொடுக்கல, அந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்கல, அந்த குழந்தைக்காக கொடுக்குறோம். அதாவது என்னென்னா அந்த பேரண்ட்ஸ் அந்த ஃபண்டை அந்த குழந்தை செஞ்ச அந்த நல்ல செயலை, அதாவது பொறுப்பாக அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக நடந்துக்கிட்டதுனால அந்த குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸை கட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அந்த ஹெட்டிங்கை சொல்கிறோமே தவிர அந்த குழந்தை அதை ஏன் பண்ணலை. அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பெர்ஃபெக்டான ஒரு லைஃப் கைடன்ஸ்க்காக அந்த வீடியோவை பார்த்துருக்குது. அதுக்கு நம்ம நிறுவனம் என்ன செய்யுதுன்னா ஒரு வருமானத்தை என்ன செய்யுது அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு கொடுக்குது. அதன் மூலமாக அந்த குழந்தையோட எதிர்காலத்தை சேவ் பண்ணுறதுக்கு நிறுவனமும் பார்ட்டிசிபேட் பண்ணுது. இதை மிகச்சரியாக புரிஞ்சுக்கிட்டு கான்செப்டை பேரண்ட்ஸ் ப்ரொமோட் பண்ணலாம். இங்கே சைன் போடுறது பேரண்ட்ஸ் தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில். சேம் டைம் இந்த கான்செப்டில் அந்த குழந்தையை வழிநடத்த போகிறது அந்த பேரண்ட்ஸ் தான். அந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி நடக்கணும். அதுக்கு பேரண்ட்ஸ் தான் பொறுப்பு. ஸோ பேரண்ட்ஸ் தான் சைன் பண்ணணும். பேரண்ட்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரொம்ப தெளிவாக படித்து அந்த குழந்தையை வழிநடத்தி அந்த குழந்தைகளுக்கு அது சார்ந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அந்த வீடியோ பார்ப்பதால் குணாதிசயங்கள் உருவாவதற்கும், அது சார்ந்து அவர்களுக்கு ஒரு எக்கனாமிக்கல் சப்போர்ட் பேரிங் கம்பெனிலேருந்து கிடைப்பதற்கும் நீங்கள் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்கள வழிநடத்தி இந்த கான்செப்டில் ரன் பண்ண முடியும்னா இந்த கான்செப்டில் ஐடி போடலாம். ஏன்னா நிறுவனத்துடைய தூய்மையான நோக்கம் எங்கேயுமே மாசுபடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி இந்த நிறுவனத்தில் கூடிய இந்த கான்செப்டோட விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக மிக சரியாக புரிஞ்சுக்கணும். இது சார்ந்து இன்னும் ஒரு சில விஷயங்களை அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.